பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, +2 தேர்வு முடிவுகள் சரியா எத்தனை மணிக்கு வெளியாகுது? இந்த முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ள என்னென்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வெளி 10:30 மணிக்கு 10:31க்கு சரியாக முடிவுகள் தெரிய வரும் என அரசு தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்திருக்கிறது. இந்த முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இணையதளம் மூலமாக அதிகமான மாணவர்கள் பார்ப்பதற்கான வழியாக பார்க்கப்படும் அந்த இணையதள முகவரிகள் 3 முகவரிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. www.tnresults.nic.in என்ற முகவரியும், www.dge1.tn.nic.in, அதேபோல் www.dge2.tn.nic.in என்ற இந்த 3 முகவரிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது இல்லாமல் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலேயே முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய ஒவ்வொரு பாடத்திற்கான மதிப்பெண்ணும் எவ்வளவு என்ற விஷயத்தோடு அந்த முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தேசிய தகவல் மையம் இருக்கிறது. அதில் கட்டணம் இல்லாமல் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் மைய நூலகம், மாவட்ட நூலகங்கள்லையும் முடிவுகளை கட்டணம் இல்லாமலே மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பள்ளிகள்ல அந்த முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக அந்த முடிவுகள் அடங்கிய அந்த தாள்கள் அனைத்தும் பள்ளிகளுக்கு சிஓ அலுவலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு அது டிஓக்கள் மூலமாக அந்தந்த பள்ளிகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. 8:30 அல்லது 9 மணிக்கு மேல் அந்த முடிவுகள் பள்ளிகளுக்கு போய் சென்றடையும். இருந்தாலும் சரியாக 10:30 மணிக்கு தான் அந்த முடிவுகளை பிரித்து பார்க்க வேண்டும் எனவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி. அபிநயா, மறுகூட்டலுக்கும் விடைத்தாள் நகலுக்கும் மாணவர்கள் என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் தெரிந்த பிறகே அந்த முடிவுகளோட அந்த மதிப்பெண்களில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் மாணவர்கள் பொதுவாக ரீவால்வேஷன், ரீடோட்டலிங், அதே போல் அந்த ஆன்சர் ஷீட்டான அந்த நகலை விடைத்தாளுடைய நகலை பெறுவதற்காக விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். பொதுவாக இது ஆன்லைன் மூலமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த முறை முடிவுகள் வெளியான அன்றே, அதாவது 17ஆம் தேதியான இன்றைக்கும் நாளைக்கும் அது அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனித்தேர்வர்களும் இந்த தேர்வை எழுதி அவர்கள் அந்த தேர்வு எழுதிய மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இதில் 3 விஷயமாக பார்க்க வேண்டும். அந்த விடைத்தாளுடைய நகல், அதே போல் மறுகூட்டல், மறு மதிப்பீடு என 3 விதமாக இருக்கிறது. இது எது மாணவர்களுக்கு அவசியம் என்பதை அவர்கள் தெளிவாக முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டு விண்ணப்பிப்பது நல்லது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் அதாவது விடைத்தாள் நகலுக்கும் அதே போல் மறுகூட்டலுக்கும் இந்த 2 விஷயத்திற்கும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். விடைத்தாளுடைய நகலுக்கு விண்ணப்பித்தால் மட்டுமே மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. மறுகூட்டல் என்றால் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை மீண்டும் ஒரு முறை கூட்டி எவ்வளவு மதிப்பெண்களில் மாறுதல் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு விஷயம். மறு மதிப்பீடு என்பது மீண்டும் அந்த தாளை மீண்டும் திருத்துவதற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இது எது தேவை என்பதை மாணவர்கள் தெளிவாக முடிவு செய்து கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திவ்யா. மாணவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் +2 தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வெளியாக இருக்கிறது. இது குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அபிநயா.